நாம நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐசிஐசி வேர்ல்டு 2020க்கான டீமை வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த டீமை எப்போ அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கர எதிர்பார்ப்பாக இருந்திருப்போம். யார் வருவா? கீப்பரில் சஞ்சு சாம்சனா, இல்லை ரிஷப் பண்டா, கேஎல் ராகுலா, யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து ஹார்திக் பாண்டியா இருப்பாரா, ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த டீம் ஸ்குவாடை பற்றியே ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஐபிஎல் வரட்டும்பா, ஐபிஎல்ல நாங்கள் பார்த்துட்டு டீம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ இன்னைக்கு ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டீம் என்னடா டீம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த டீமை ஃபுல்லாக கேட்டுட்டு இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒருவேளை நீங்கள் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இவருக்கு பதிலாக இவர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா கூட மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா கேப்டன். ஸோ அது மட்டும் தான் தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கோலி இருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் தொடங்கும் போதே சர்ச்சை. கோலியே சொன்னாப்ல, என்னன்னா இது என்ன வச்சுலாம் வந்து கடைசியாக விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா T20க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாப்ல. ஏன்னா ஒவ்வொரு பழைய கிரிக்கெட் பிளேயரும் கோலி வேணாம், கோலிலாம் வந்து கோலிக்கு பதிலாக யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன வச்சு பிசிசிஐ வந்து விளம்பரம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கோலி சொன்னாப்ல. அதுக்கேற்ற மாதிரி தலைவன் வந்து ஒரு 500 ரன் அடிச்சிட்டாப்ல. ஆர்சிபி தோக்குதோ இல்லையோ, நான் வந்து ஒரு 500 ரன் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பங்கம் பண்ணிட்டாப்ல. ஸோ அவருக்கும் இடத்த கொடுத்து விட்டாங்க, வேற வழியே கிடையாது, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா, விராட் கோலி. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்க்கு அப்போ ரோஹித் சர்மா கூட யார் இறங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த பிளேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலுக்கு தாங்க இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ கில்லு வருவாரா, கில்லு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கில்லை வந்து ரிசர்வ் பிளேயராக போட்டிருக்காங்க. ஸோ யாருக்காவது அடிபட்டுச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஸோ நம்ம கில்லை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுக்கு போட்டிருக்காங்க. ஸோ வந்து கில்லு கிடையாது டீம் ஸ்குவாடில், அந்த 15 பேர் ஸ்குவாடில் கில்லு கிடையாது, ஜெய்ஸ்வால் தான் இடம் பிடிச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவனுக்கு வந்து எங்கேயுமே இடம் இருக்குது. நான் ஒரு மேட்ச் 50 அடித்தேன் அப்படின்னா இன்னொரு மேட்ச் நான் 0 தான் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் 4 பக்கமும் செதற விட்டுக்கிட்டு இருக்காப்புல. என்ன ஒன்று அப்படின்னா முக்கியமான மேட்ச் ஏதாவது ஒரு மேட்ச் அடிக்காமல் போயிடுறாப்புல. ஸோ 0 ஆயிடுறாப்புல. அடுத்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 அடிச்சிடறாப்புல. மும்பை இந்தியன்ஸ் என்னதான் தடுமாறிக்கிட்டு இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு பக்கம் மேட்சை திருப்பி கொண்டு போயிருப்பாப்புல. இந்தியன்ஸ்ல ஒழுங்காக விளாட்லன்னா கூட சூரியகுமார் யாதவ் மேலே பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கீப்பருக்கு வந்து நிறைய பேர் போட்டி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ராகுல், ஜுருவ் தூரல் அவர்லாம் வந்து வந்துட்டாப்ல. ஸோ அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டி. யாரடா எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீப்பருக்கு தான் பயங்கர ஒரு வலுவான போட்டியாக இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல்லாம் கழட்டி விட்டு எங்களுக்கு வந்து ரிஷப் பண்ணிட்டும் சஞ்சு சாம்சனும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்திருக்காங்க. ஒரு வழியாக பல வருஷமாக சஞ்சு சாம்சனை வந்து கழட்டி விட்டு என்னதான் நல்லா விளாண்டாலும் டீமில் எடுக்காமல் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த ஐபிஎல்ல அவரையும் தாண்டி அவங்களோட டீமும் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சு. 9 மேட்சுக்கு 8 மேட்ச் ஜெயிச்சு டேபிள் டாப்பரில் இருக்காங்க. என்னை கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதனால அவருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்திப்பாரா அப்படின்னு தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான எதிர்பார்ப்பான ஒரு ஆள் ஹார்திக் பாண்டியாவுக்கு இடம் கொடுப்பாரா இல்லையா. ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கும் பர்சனலாக பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட மக்கள்லாம் வந்து 2 பேருக்கும் பயங்கர பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபீல்டிங் வந்து அங்கே நிப்பாட்டிட்டாப்ல, இங்கே நிப்பாட்டிட்டாப்ல. ஹார்திக் பாண்டியாவை ஃபேன்ஸ் வேற கத்துறாங்க, பயங்கரமாக கேவலமாக திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரோஹித் சர்மா என்ன பண்ணுவார், அவருக்கு ஏதாவது டீமில் இடம் கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஹார்திக் பாண்டியாவை நம்பியிருக்காங்க. ஹார்திக் பாண்டியாவும் பவுலிங் ஓடி வந்து அவரே ஓவர்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். வைஸ் கேப்டனாக ஒரு இடத்த போட்டு கொடுத்து விட்டாங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா ஏதாவது ஒரு நம்பிக்கையை ஏமாத்தாமல் ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ஒரு பிளேயரை எடுக்க மாட்டீங்களாடா, என்னடா இது வரிசையாக மும்பை பிளேயர்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ஒரு 2 பேரை இறக்கியிருக்காங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா சிவம் துபே தான். ஸோ துபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸர் துபே, ஆறுச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பட்ட பேர் வச்சிருந்தாலும் வேர்ல்டு கப்பில் நீ இருக்கப்பா, வாப்பா ஆறுச்சாமி, உன் பந்தோபஸ்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சிவம் துபேவை இறக்கி விட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவே சொல்லியிருந்தாப்புல சிவம் துபே மாதிரி ஆளுங்கெல்லாம் பவுலிங் போடலாம், இந்த இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால தான் அவருக்குலாம் வந்து பவுலிங் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே
தலைவனுக்கு ஏதோ இடத்த கொடுக்கறதுக்கு நம்ம மனுஷன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. டுபேவும் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், பயங்கர பெர்ஃபார்மன்ஸ், என்னால் தட்டி கழிக்கவே முடியாது, அவ்வளோதான் ஃபேன்ஸ் கொந்தளிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பயங்கரமாக இடத்த பிடிச்சாப்புல. ஸோ ஜடேஜா எனக்கெல்லாம் வந்து ஃபார்ம் அவுட்டே கிடையாது, நான் வந்து ஒரு 1000-2000 வருஷத்துக்கு அப்புறம் கூட விளையாடுவேன் அப்படின்ட்டு எப்போ இறக்கி விட்டாலும் பவுலிங்லையும் ஃபீல்டிங்லையும் பேட்டிங்லையும் கலக்கிற ஒரு மனுஷன் தான் ஜடேஜா. என்னை வந்து நீங்கள் வந்து எனக்கு ஏற்கனவே வந்து பட்டா போட்டு வச்சுக்கணும், நான் போன வருஷமே பதிவு பண்ணிட்டேன்னு ஜடேஜா சொல்லியிருப்பாரு போல. தரமா ஜடேஜாவுக்கும் ஒரு இடம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் தான். ஸோ பட்டேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் விளாண்டுட்டு இருக்காப்புல. எந்த இடத்துல இறக்கி விட்டாலும், அதாவது டிசிக்காக எங்கே இறக்கி விட்டாலும் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல. ஸ்பின்னும் வந்து சூப்பராக போடுறாப்புல, அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங்கும் சிக்ஸும் வந்து பயங்கரமாக அடிக்கிறாப்புல. ஸோ நீ வேணுப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல் மேலே பயங்கர நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ எடுத்து விட்டாங்க. 2 ஸ்பின்னர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா டீமுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. என்ன அடி அடிச்சு அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குல்தீப் யாதவும் சஹாலையும் வந்து மறுபடியும் டீமுக்குள்ள கூட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் தான். 2 பேருமே ஐபிஎல்ல சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த வருஷம் குறிப்பாக இந்த வருஷம் செமையாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து ரோஹித் சர்மா பார்வையும் டீம் மேனேஜ்மெண்ட் பார்வையும் அவங்க மேலே பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு தான் வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. இதெல்லாம் ஓகே தான். ஸோ பேட்டிங் வந்து யாராவது ஒருத்தர் அடிக்கலாம் அடிச்சிருவாங்க, ஆனால் பவுலிங் தான் என்னடா சோகம் அப்படிங்கிற மாதிரி. சிராஜ் தலைவா ஆர்சிபி டீமை தான் வந்து நிலகொலையே வளைச்சிட்ட, ஆனால் நீ வந்து இதுலையாவது ஏதாவது ஒன்று பண்ணுவியாயா, ஒன்றையா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. ஸோ வந்து சிராஜை எடுத்திருக்காங்க. சிராஜ் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னப்பா இது எப்போ விக்கெட் எடுப்பாருன்னு தெரியாது, எந்த மேட்ச் அடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ சிராஜை எடுத்திருக்காங்க நம்பிக்கை வச்சு. நம்பிக்கையை காப்பாற்றினா சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பும்ரா பும்ரா ஐயா நோபால்லாம் மெயின் மேட்ச்சில் போட்டுறாதீங்கயா. பும்ராவை வந்து யாருமே எடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தரமான எக்கனாமி வச்சிருக்க ஒரு பவுலர் தான். ஸோ எல்லாருமே ஏக்கர்னா நம்ம தலைவன் தான் அப்படிங்கிற மாதிரி பும்ரா தான் ஏக்கர் ஸ்பெஷலிஸ்ட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேரை சொன்னாலும் தலைவன் பயங்கர சம்பவம் பண்ணிட்டு இருப்பாப்புல. பும்ரா ஒரு அடிக்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் அடிப்பாங்க. ஸோ அதுக்காக அவருக்கு எப்போவுமே நம்ம ஜடேஜாலாம் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே சேர் போட்டு அந்த இடத்துல அவர் உட்காந்துருக்காப்புல. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் தான். ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கு ஐயா என்னையா உன்னெல்லாம் நம்பி எடுத்திருக்காங்க, பயங்காட்டி விடாதையா, திடீர்னு ஒரு கேட்சை விடுவேன், நல்லா தான் போடுவேன், திடீர்னு ஒரு கேட்சை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ச் விட்ட சம்பவம்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இருந்தாலும் சிங்கு ஓகே தான். சிராஜை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ரிசர்வ் பிளேயராக ஒரு 4 பேரை வச்சுருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கில்லு ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங், கலீல் அகமத், ஆவேஸ் கான். ஸோ இவங்களெல்லாம் வந்து ரிசர்வ் பிளேயராக வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று அர்ஜென்ட் இவங்களால் யாருக்காவது காயம் ஏதாவது ஒன்று விளாட முடியல அப்படின்னா ஸோ இவங்களை கூப்பிட்டுப்பாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் ஸ்கோரில் விளாட போகிறாங்க. ஸோ ஜூன் 2ஆம் தேதி பயங்கரமாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அமெரிக்காவாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும், 2 இடத்துக்கும் போய் எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா, மொத்தம் 20 டீம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இந்த ஸ்குவாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, நான் வந்து வேற ஒருத்தர் எதிர்பார்த்தேன் ஆனால் இவர் வந்திருக்காரு அப்படின்னா கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் விட என்ன அப்படின்னா, ஸோ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம சேனலை முதல்ல புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.